தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. கடைக்கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு. 5000 ஏரி குளங்கள் புனரமைப்பிற்காக ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு. ராஜீவ்காந்தி, இப்போ தமிழக அரசியல் களம் அப்படின்றது பாஜக தொடர்ந்து சொல்வது இப்போ திமுக வெர்சஸ் பாஜக சித்தாந்த மோதல் அது வந்துருச்சு அப்படின்றது நீங்க ஏற்றுக்கொள்ளலையா? அப்படி இல்லையா களம்? இல்லை, சித்தாந்த முதல் உறுதியாக இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நாங்கள் அதாவது சமூக நீதினு பேசுகிறோம், அவங்க சனாதனம் பேசுகிறாங்க. நாங்கள் சமத்துவம் பேசுகிறோம், இல்லை பிறப்பில் ஏற்ற தள்ளவங்க பேசுகிறாங்க. நாங்கள் மாநில உரிமைன்னு பேசுகிறோம், இல்லை எங்களுக்கு ஒன்றிய அரசு ஒன்று தான் இருக்குங்கிறாங்க. நாங்கள் தமிழ் உள்ளிட்ட எல்லா மொழியும் ஆட்சி மொழிங்கிறோம், இல்லை ஹிந்தி மட்டும் தான் ஆட்சி மொழி. வாக்குகளா அப்படி பிரியாது. அது சித்தாந்த முதல் ஒன்று இருக்குது. ஆனால் கிரவுண்டில் வேலை செய்கிற போது பூத் கமிட்டியிலேருந்து ஓட்டு போடுகிற கட்சி வாரியாக கட்டமைப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்க வழியே பாஜக இங்கே வரல. சோசியல் மீடியாவில் ஒரு பிஆர் செய்யப்பட்டு ஒரு ஊதி பெருக்கப்பட்ட பின்பகமாக தான் அண்ணாமலை போன்றவர் இருக்க போகிறாங்க வழியே இங்கே ஒன்றும் இல்லை. ஐடியாலஜி வார் தமிழ்நாடு எப்பவுமே இருக்குது. அந்த ஐடியாலஜி வாரில் பேரறிஞர் அண்ணா சொன்ன அரசியலும், தந்தை பெரியார் பேசிய அரசியலும், கலைஞர் பேசிய அரசியலும் இங்கே தெளிவாக இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் வாக்கரசியல் என்று வருகிற போது அது திராவிட முன்னேற்ற கழகம் வர்சஸ் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இங்கே தமிழ்நாட்டுடைய சூழல். அடுத்து பேசிக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு பாஜகவுக்கு பதட்டம் வந்து நீ கவனிக்க முடியும். கடந்த 10 நாட்களாக வட இந்தியாவில் கூட்டணியே அமைக்க முடியாதுன்னு சொன்ன பீகாரில், ஏன் குஜராத்தில் கூட கூட்டணி அமைக்கப்பட்டிருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நல்ல கூட்டணி அமைக்கப்பட்டிருக்குது. ஒன்றும் பாஜக வீழ்த்த முடியாத கட்சி இல்லை. குஜராத்தில் மட்டும்தான் அவர்கள் மெஜாரிட்டியாக இருக்காங்க. அதையுமே ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்தா அந்த வாக்கு பெரும்பான்மை இந்த இந்தியா கூட்டணி தான் இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தோத்துருக்கு, இமாச்சல பிரதேச தோத்துருக்கு, பஞ்சாப்ல தோத்துருக்கு, கடந்த காலங்களில் மத்திய பிரதேச தோத்துருக்கு, பீகார்ல தோத்துருக்கு, சத்தீஸ்கர் தோத்துருக்கு, ஜார்க்கண்ட்ல தோத்துருக்கு. எங்கேயுமே தோற்கவே இல்லை. எங்க 10 ஆண்டுகள் அப்படிலாம் இல்லை. மக்கள்லாம் நிஜமானங்கள். மக்களை பொறுத்தளவில் இந்த முறை உறுதியாக மோடியை வீட்டுக்கு அனுப்புகிற தேர்தல் ஐடியாலஜிக்கு இந்தியா முழுக்க சமூக நீதி தத்துவத்தை எல்லோருக்கும் எல்லாம் தத்துவத்தை திராவிட மாநில முதலமைச்சர் வச்சிருக்காரு. அது இந்தியா ஏற்றுக்கொண்டிருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிப்பாங்க அதை. ஷியாம், இப்ப ஒருவேளை பாஜக 40 தொகுதிகளையும் போட்டியிட்டு கூட்டணி கட்சிகளையும் தாமரை சின்னத்திலேயே போட்டியிட செய்தால் கூட இந்த 18% கொண்டு வருவது சிரமம்னு நீங்க அப்படி கருதுறீங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. அதாவது இன்றைய தமிழக தேர்தல்களா எனக்கு 92, 93 ஞாபகப்படுத்துது. இப்போ அண்ணாமலை, அப்ப டாக்டர் சுப்பிரமணிய சாமி வருவாரு, அவர் வந்ததெல்லாம் அடிச்சு விடுவாரு. அதோ பாரு மைனா, ஆஸ்பத்திரி கொய்னா, எங்க அப்பா பேர் நைனா. மைனாவுக்கும் நைனாவுக்கும் தொடர்பு இருக்கானா? அதெல்லாம் இல்லை. ஆனா அது கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். இந்த சாமி பாணி அரசியல் எப்போதுமே ஒரு பாப்புலாரிட்டியை கொடுக்கும். ஆனால் அந்த பாப்புலாரிட்டி ஓட்டா மாறணும்னா நம்ம ராஜீவ்காந்தி சொன்ன மாதிரி பூத் கமிட்டி ரொம்ப பக்காவா இருக்கணும். அப்படி பூத் கமிட்டி அமைப்பதற்கே ஒரு 10 வருஷ பீரியட் வேணும். காரணம் என்னன்னா, நம்பர் கொடுத்துடலாம், மொபைல் நம்பர் கூட கொடுத்துடலாம். ஆனா அவன் நிஜமாவே பூத்ல இருக்கானா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. நான் பிராக்டிகலா சொல்றேன். ஸ்ரீகாந்த் கோச்சுக்க வேண்டாம். நீங்க பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்க. எம்ஜிஆர் நீங்க பாத்திருக்கீங்களா? நல்ல தெரியும். படத்தை தவிர 72ல திமுக இருந்து அவர் பிரியும் போது ஒரே நாள் ராத்திரி எல்லா எம்ஜிஆர் மன்றமும் அதிமுக கிளையா மாறுச்சு. அறிக்கை விட்டது யாரு? அழகாபுத்தூர் ராமலிங்கம். ரைட்டுங்களா? 73 திண்டுக்கல் தேர்தல், ஆளுங்கட்சி திமுக, பிரதான எதிர்கட்சி காமராஜர், இந்திரா காந்தி கேண்டிடேட், எல்லாத்தையும் தாண்டி 1 லட்சத்து சொச்ச ஓட்டுல ஜெயிச்சது. தயவு செஞ்சு எம்ஜிஆர் பத்தி எல்லாம் எதுவும் புரிஞ்சுக்காம அப்படிதான் ஜெயிச்சாங்க. ஆனா நிறைய உதாரணங்கள் இருக்குன்னா பூத் கமிட்டி வச்சுதான் இல்ல, நாங்க பூத் கமிட்டி அமைக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல அவர் பாயிண்டா சொல்லட்டும். அவர் கருத்து சொல்ல இல்ல, பூத் கமிட்டி அமைக்கலன்னு எப்படி தெரியும்? இல்ல அவர் சொல்லட்டும். அவர் பார்வை 72ல இருந்து இருக்கிறேன். எப்பல இருந்து நான் பத்திரிகையாளரா இருக்கேன்? 45 வருஷம். உங்க முகத்தை எப்ப பாக்குறோம்? இப்பதான் பாக்குறோம். நீங்க தயவு செஞ்சு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. நீங்க சுப்பிரமணிய சாமி ஆயிருவீங்க, அண்ணாமலை ஆயிருவீங்க. அடேங்கப்பா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒன்று தெரியாது. ஷியாம் சார், நீங்க கருத்துக்குள்ள எல்லாம் தெரியுங்கிறது தப்பு இல்லைங்க. அடுத்தவங்களுக்கு ஒன்று தெரியாது. அவர் கருத்தை முன் வச்சிரணும். ஷியாம் ப்ளீஸ். நீங்க தெரியாமலேயே மத்தவங்க நேரத்துல குறுக்கிட்டு கமெண்ட் அடிச்சீங்கன்னா கடுமையான எதிர்வினைகளை நீங்க சந்திப்பீங்க. மிக கடுமையான எதிர்வினைகளை. என்ன காரணம் நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது இன்றைய தேதிக்கு எப்போதுமே நம்ம பூத் கமிட்டியை பேஸ் பண்ணி சில கால்குலேஷன் போடுறோம். நான் ஒப்பீனியன் போல் எல்லாம் குறை சொல்லல. ஒப்பீனியன் போல் ரா டேட்டா, இந்த ரா டேட்டாவை நீங்க கியூர் பண்ணணும். இதெல்லாம் இப்ப இண்டஸ்ட்ரி. ஒப்பீனியன் போல் இண்டஸ்ட்ரி. புதிய தலைமுறை நிருபர்கள் அனுப்பி எடுக்கல. யாருமே நிருபர்கள் அனுப்பி எடுக்கல. ஒரு இண்டஸ்ட்ரி கையில குடுக்கறாங்க. ஒரு சாம்பிளுக்கு இவ்வளவு பட்ஜெட்னு குடுக்கறாங்க. ரா டேட்டாவை எடுத்து அவங்க கியூர் பண்றாங்களா? கியூர் பண்றது இல்ல. ரா டேட்டாவை இன்டர்பிரட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய பயஸ் வரும்.
நீங்க இந்த தேர்தல் முடிவின் பிறகு இதே மாதிரி ஒரு டிபேட் வைப்பீங்கல்ல, நிச்சயமா தயவு செஞ்சு நம்ம நண்பர் ஸ்ரீகாந்தையும் கூப்பிடுங்க. நிச்சயமா ஷாம். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. கடைக்கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு. 5000 ஏரி குளங்கள் புனரமைப்பிற்காக ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு.